அம்மா இது என்னோட நாடிமா, என் பொண்ணுக்கு பாருங்க. ஐயோ, தாயை போல பிள்ளையும்பாங்க. அதான் தாயோட நாடியை பிடிச்சேன். முதல்ல இந்த நாயோட நாடியை பிடிச்சேன்னா அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்னடா அது? கையே காணோம். ஐயோ, கை இருக்குமா? உள்ள இருக்கு, இருங்க. இது வேற உள்ள டைட்டா இருக்கு. இந்தாங்க பாருங்க பாருங்க. குருமேடு, சுக்கிரமேடு, ஆயுள் ரேகை, நீச்சம். ஐயே, இந்த பொண்ணுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா சுக்கிரமேடு வீக்கா இருக்கு. ஐயோ, உங்களை யாரோ இப்ப ஜோசியம் பார்க்க சொன்னாங்களா? நாடி பாருங்கன்னா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க டாக்டர் மாதிரி. ஆமா, நான் தான் டாக்டர். டேய், வாடா. என்ன? நாடி பார்த்தாச்சுடா, அடுத்து என்னடா பண்ணணும்? பிபி பார்க்கணுமா? ஐயோ, நீ முதல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. பிபி மூலம்லாம் கொண்டு வரலையேடா. உங்களுக்கு இந்த டாக்டர் கேரக்டர் கொடுத்தாரு அந்த டைரக்டர், அவரை சொல்லணும். பிபினா பிளட் பிரஷர் பார்க்கணும். எனக்கே பிளட் பிரஷர் வந்துரும் போல இருக்கேடா. பார்த்தாவே தெரியல. டேய், பொட்டி எங்கடா வச்ச? அந்த குட்டி கிட்ட வச்ச. இது குட்டியா? பெட்டிடுமா. இது குட்டியா? என்னடா பண்ற? பெட்டி எதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. தர. ஓபன் பண்ணுடா. சீக்கிரம் பாருங்க. பாக்குறேன். ஏம்மா, என்னம்மா கையில வச்சு அமுக்கின்னு இருக்கிறீங்க? நல்லா இருக்குடா. இதுக்கு மேல அமுக்குனா மீட்டர் வெடிச்சிரும்மா. ஐயோ, சரி, அடுத்து என்னடா பண்றது? நீங்க என்ன நிஜமா வைத்தியம் பார்க்க வந்தீங்களா? ஆக்டிங் டாக்டர் தானே? ஓவர் பில்டப் பண்றீங்க. வந்த வேலையை பாருங்க. டாக்டர்மா, என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் யோசிக்கிறது ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாங்கடா. ஐயோ, அப்ப நான் டாக்டர் அவங்க நம்பிட்டாங்கடா. டாக்டர்மா, சொல்லுங்க, என் பொண்ணுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஐயோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. உங்க மனசை நீங்க நல்லா தேத்திக்கோங்க. நீங்க டாக்டர் இல்லன்னு சொல்ல போறீங்களா? ஐயோ, போய் மூடு. டேய், இப்பதான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன், குறுக்க வந்து பேசிட்டு இருக்கேன். ச்சே, அம்மா, இப்ப நான் எதுல விட்டேன்? என் கால்ல விட்டீங்க. நீங்க சொல்லுங்கம்மா. அது வந்துமா, உங்க பொண்ணோட தலையில பலமா அடிபட்டதுனால உங்க பொண்ணோட சிறுமூளை பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே உங்க பொண்ணுக்கு வயித்துல ஒரு ஆபரேஷன் பண்ணணும். இங்க பாருங்க, அதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க உடனே வீட்டுக்குள்ள போய் 10 லட்சம் எடுத்துட்டு வாங்க. 10 லட்சமா? என்கிட்ட இல்லையே டாக்டர். இல்லையா? ஏமா, உன் பொண்ணு இப்ப பொழைக்கணுமா வேணாமா? போமா, உள்ள எங்கேயாவது உன் புருஷனுக்கு தெரியாம பதுக்கி வச்சிருப்பல்ல, அதை எடுத்துட்டு வா. நிஜமாவே இல்லம்மா என்கிட்ட. ஐயோ, என்னடா இது? யாருடைய இவங்கள 10 லட்சம் கேக்குறாங்க? ஐயோ, இங்க பாருங்க, என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிதான் நான் பணம் ஏற்பாடு பண்ணணும். இங்க பாரு, உன் புருஷன் எப்ப வர்றது, நான் எப்ப ஆபரேஷன் பண்றது சொல்லு. அப்புறம் உன் பொண்ணு பொழைக்கலன்னா நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுப்பா. ஏன் டாக்டர், பணம் கொடுத்தா மட்டும் உடனே ஆபரேஷன் பண்ணிடுவீங்களா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் அதுவா இதுவான்னு கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ற? இது பாருமா, எனக்கு இது பொம்பளை பேச எதுவுமே பிடிக்கல. நீ முதல்ல போய் 10 லட்சம் எடுத்துட்டு வா. இங்க பாரு, பணம் கிடைச்சதுன்னா இப்பவே இங்கேயே நான் ஆபரேஷன் பண்ணிடுவேன். ஆமா, இந்த சோஃபால படுக்க வச்சு ஆபரேஷன் பண்ணிடுவேன். இப்படிதான் சூப்பர்ல. இங்க பாருங்க, என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, என் புருஷனை வந்து பணம் கொடுக்க சொல்றேன். சரிம்மா, உன் புருஷன் சீக்கிரம் வந்து கொடுக்க சொல்லுமா. அது வரைக்கும் நான் உன் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன். ஐயோ, அது ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஏற்பாடு பண்றேன்டா. அட, என்னமா நீ பொண்ணையே தடவிட்டு இருக்கிற? போ, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. உனக்கு வேற தனியா சொல்லுமா, போய் நல்ல சமையலா பண்ணி வை. ஆபரேஷன் முடிஞ்ச உடனே சாப்பிடணும். இவ அல்டாப் தாங்கலையாடா, அதான் அவன் இந்த சொல்லு விடுறான். கரெக்ட் மேடம். என்ன மேடம், இந்த பொம்பளை பணமே இல்லைன்னு சொல்லிட்டு போகுது? டேய், அப்படின்னா அந்த பொம்பளை எடுக்கலன்னு அர்த்தம்டா. அப்போ நம்ம சந்தேகப்பட வேண்டியது இந்த வீட்டு வேலைக்காரி தானே? யோ டேய், அவளை கூட அப்புறமா விசாரிச்சுக்கலாம்டா. முதல்ல நம்ம இவளை விசாரிக்கணும். இது எப்படி விசாரிக்குது? இதான் அரை மயக்கத்துல தூங்கி இருக்குதா? என்ன பண்றது? ஐயோ, அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இவளை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவ்வளவுதானே? இருங்க, நம்மளுக்கு தோதா வர மாதிரி எந்த ரூம் செட் ஆகுது, நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். பாரு, போ. ஐயோ டேய், வாடா இங்க.
என்னடா இவ இப்படி படுத்து கிடக்குறா? வேணா அந்த பக்கம் திரும்பி படுக்க சொல்லட்டுமா? டேய் மூச்சு மட்டும்தான்டா வருது, வேற அசைவு எதுவுமே இல்லையேடா. ஒருவேளை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாலோ? இருக்காதுமா, பாப்பாவுக்கு அடிபட்டதுல ரொம்ப டயர்டாயி பாப்பா டீப்பா தூங்குது. நாம தண்ணி அடிச்சு எழுப்போம். டேய் அப்படியே மண்டையிலேயே போட்டேனா? ஏண்டா இவ கண்ணு திறக்கிறதுக்கு நாம தண்ணி அடிக்கணுமா? ஏன் உங்க மூளை இவ்வளவு கேவலமா வேலை செய்யுதுன்னு தெரியல. நான் அந்த தண்ணியை சொல்ல. வெயிட் ஃபார் சம் மினிட். இவன் இங்கிலீஷ்ல பேசி கொள்றானே. இதோ இந்த தண்ணியை தான் சொன்னேன். இத வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? குளிக்க போறேன். டேய் குளிக்கிறதுனா பாத்ரூம்ல போய் குளிக்கணும். ஐயோ ஏமா, நீ போட்ட கேரக்டருக்கும் நீ பேசுற டயலாக்கும் கொஞ்சமா சம்பந்தம் இருக்காமா? இல்லடா. என்ன அசால்ட்டான நீ என்ன பண்ண போறன்னு தானே கேக்குறேன். தண்ணி தெளிச்சு இந்த பாப்பாவை எழுப்ப போறேன். எழுப்பு. ஜங் ஜக் ஜக். அட பாவி பாவி, டாக்டர் நான் இங்க இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுட்டியாடா? ஐயோ ஆம்புலன்ஸ் இல்லம்மா, இந்த பீட கத்துது. இந்த பீடையா? ஏமா கத்துற? இவன் மூஞ்சி என்ன அவ்வளவு கோரமா வருது? யார் நீங்க? நான் ஒரு பெண் டாக்டர். போலி டாக்டர்னு சொல்ல வேண்டியதானே? ஏமா ஒரு குழந்தை கூட இத போட்டிருந்தா அவங்கள டாக்டர்னு சொல்லும், இந்த Dress போட்டிருந்தா கம்பவுண்டர்னு சொல்லும். நீ வந்து யாருன்னு எங்க மூஞ்சியை பார்த்து கேக்குற? நீங்க டாக்டர்? ஐயோ என்னடி இப்பவும் நம்ப மாட்டேங்கிற? இத பாரு, இந்த வெள்ளை கோட்டு மேல சத்தியமா சொல்றேன், நான் டாக்டர் இந்த தான். சீன்ல மட்டும். சரி, நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு என்னாச்சு? அத நீதாம்மா சொல்லணும். உனக்கு என்ன ஆச்சு, எங்க போன, எப்படி மயக்கம் போட்டு விழுந்தா அத சொல்லு. பாத்தியா, யோசிக்கிறதுனா முன்னாடி போறதா? ஞாபகம் வந்துச்சு. அது நான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேனா, மணல் மூட்டை வேகமா வந்து என்ன அடிச்சு நான் செவுத்துல மோதி கீழே விழுந்துட்டேன். மூட்டைய குத்தி நீ பிராக்டிஸ் பண்ணியா இல்ல மூட்டை ஒன்ன குத்தி பிராக்டிஸ் பண்ணிச்சா? ஏமா நீதான் இவ்வளவு வீக்கா இருக்கிய, உனக்கு எதுக்கு தேவையில்லாம பாக்ஸிங்லாம்? நோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் எப்படியாவது பாக்ஸிங் சாம்பியன் ஆகணும், அதுதான் என்னோட லட்சியம், ஆசை, கனவு எல்லாம். கிழிஞ்சது. நீ மூட்டையில அடிபட்டு பைத்தியமா தான் ஆக போற. சாம்பியன் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. ஐயோ டேய் கொஞ்சம் சும்மா இரேண்டா, குழந்தைங்க கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. இங்க பாருமா, நீ சாம்பியன் ஆகிறதுக்கு நான் ஈஸியா ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? என்ன வழி? ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த டாக்டர் கிட்ட கொடு, நான் உனக்கு சாம்பியன் பட்டம் வாங்கி கொடுத்துறேன். நானும் அதுக்கு ஐடியா பண்ணனே, ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ என்னம்மா நீ பணக்கார வீட்டு பொண்ணு, நீ உன்கிட்ட போய் பணம் இல்லனா எப்படி? இல்லங்க, எங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ குடுக்கலனா என்னம்மா, அவருக்கு தெரியாம நைஸா திருடிட்டு வந்துட வேண்டியதானே? சூப்பர் ஐடியா. ஐயோ திருடுறது ரொம்ப தப்பு. ஐயோ இங்க பாருமா, சொந்த வீட்டுல திருடோன்னு வச்சுக்கேன், அந்த சிவனுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ தைரியமா திருடுமா. இந்த பாருங்க, இந்த மாதிரி பேட் அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். கெட்ட கோவம் வந்துருமா? டேய் என்னடா இவ இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த 10 லட்சம் ரூபாவை இவ்வளவு எடுக்கலடா. அப்படின்னா அந்த வேலைக்காரியோட வேலையா தாண்டா இருக்கும். அடுத்து அவளை கார்னர் பண்ணுவோம், வா. ஓகே. யோ அறிவில்ல உனக்கு, ஏன் இப்படி இடிக்கிற? உனக்கு அறிவு இருக்கா? நீ ஏன் இப்படி இடிக்கிற? நான் அவசரமா உள்ள போகணும். நானும் தான் அவசரமா உள்ள போகணும். அவசரமா போறதுக்கு நீ என்ன ஆம்புலன்ஸா? அவசரமா போறதுக்கு நீ என்ன ஃபயர் சர்வீஸா? யோ அப்படி என்னையா உனக்கு அவசரம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. அது மாதிரி கூப்பிடுறாங்க. யாரு? யோ குலத்துறா, நில்லையா, நில்லுங்க நில்லுங்க. நான் கேட்டு என்ன அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். கௌசல்யா தான் என்ன வர சொன்னா. கௌசல்யா என்ன இந்த வர சொன்னா? ஏதோ முக்கியமான விஷயம்னு என்ன வர சொன்னா. அப்புறம் எதுக்கு ஒன்ன வர சொன்னா? வெத்து வெட்டு, முக்கியமான விஷயம் உன்னையே வர சொல்லும் போது என்ன வர சொல்ல மாட்டாளா? முக்கியமான விஷயத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? முக்கியமான விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதிகமா பேசாத. நீங்க பேசாதீங்க. அடிச்சுக்காதீங்க. உங்க 2 பேரையும் நான் தான் வர சொன்னேன். கௌசல்யா அப்படின்னு முக்கியமான விஷயம். சோறு மீந்து போச்சான், அதை உங்ககிட்ட கட்டி கொடுத்து அனுப்பலான்னு. ஏன் மீந்து போன குழம்பு உங்களுக்கு கட்டி தரேன்னு சொன்னாளா? மாமி வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க முதல்ல வார்த்தையை அளந்து பேசுங்க. இதுக்காக பேசுறீங்க. நிறுத்துங்க. என்ன இந்த வீட்டோட ராசியா இது? இங்க யார் வந்தாலும் நானும் என் மாமியாரும் அடிச்சுக்கிற மாதிரியே அடிச்சுக்கிறீங்க. சைலண்டா இருங்க.
இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டீப்பா டிஸ்கஸ் கௌசல்யா, முக்கியமான விஷயம் சொல்றே, என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறியே? சொல்றேன். நாம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன்ல இறங்க போறோம். ஆபரேஷன்னா ஒண்ணு டாக்டரா இருக்கணும், இல்ல போலி டாக்டராவது இருக்கணும். நாம தான் எதுவுமே இல்லையே, எப்படி நம்ம ஆபரேஷன் பண்ண முடியும்? ஏ லூசு மாமி, இப்ப நாம ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறோம். கௌசல்யா, திட்டத்தை செயல்படுத்தணும்னா நாம ஒண்ணு அரசாங்கமா இருக்கணும், இல்ல மந்திரியா இருக்கணும். நாம தான் ரெண்டுமே இல்லையே. ஷோ, என்ன மாமி காத்து உங்களுக்கு அடிச்சிட்டா? கேட்டமா பேசிட்டு தோத்துங்க சார். நாம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி சிந்தனை பண்ண போறோம். அது வெற்றிகரமா முடியணும்னா நீங்க 2 பேரும் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்ப கூட நீ எங்க சப்போர்ட்ல தான் நிக்கிற. அடச்சே, நான் ஒண்ணு இந்த சப்போர்ட் சொல்லல. வேற என்ன? நான் செயல்படுத்த போற திட்டத்துக்கு நீங்க 2 பேரும் உடந்தையா இருந்தீங்கன்னா ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாயா? 1 லட்சமா? இதுக்கே வாய பொழந்தா எப்படி? இந்த முதல் வேலையை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து ஆஃபரா வரும். உங்களுக்கு அப்படியே லட்சங்களா வந்துகிட்டே இருக்கும். லட்சங்கள் வர அளவுக்கு அப்படி என்ன வேலை? கஞ்சா கடத்தணுமா? ஷோ, யோ, உன்னை வச்சு 5 கிலோ மைதா கூட கடத்த முடியாது. இதுல கஞ்சம் கடத்தணுமா? விஷயம் என்னன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. சூப்பர் 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 சூப்பர். திட்டம் படு சூப்பரா இருக்கே. இதுக்கு நாங்க நிச்சயமா கோஆபரேட் பண்றோம். ஆனா சொன்னபடி ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேல்ல? 1 லட்சத்துக்கு 1 பைசா கூட குறையாம அப்படியே கரெக்டா உங்க கையில கொடுத்துருவேன். ஓகே, ஆபரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்றோம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த திட்டத்துல நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்த விஷயம் என் அத்தைக்கு தெரியவே கூடாது. உங்க அத்தைக்கு என்ன? எங்களுக்கே தெரியாதபடி நடந்து போ. யோ, உங்களுக்கே தெரியாம நான் சொல்ற விஷயத்தை எப்படியா செய்வேன்? இல்ல, ரகசியத்தை அந்த அளவுக்கு பாதுகாப்போன்னு சொல்றாங்க. குட், கிளம்புங்க. என் கால் வரும். கால் தான் வருமா? நீ வர மாட்டியா? ஏய் மூதேவி மாமி, அப்பப்ப கால் பண்ணி நீங்க என்ன பண்ணோங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். புரியுதா? ஃபோன் கால். ஓ, ஃபோன். போங்க. சரி, ஓகே. ஒரு நிமிஷம். என்ன? இந்த ரகசியம் எங்கேயாவது வெளியே லீக் ஆச்சு, அப்புறம் உங்க 2 பேர் உடம்புல இருந்து அனாவசியமா பிளட். பீ கேர்ஃபுல். ஓகே, பை 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 பை. 1 லட்சம்னு சொன்னவனே எப்படி வாயை பொளந்துட்டு வருதுங்க பாரு. என்ன 2 பேரும் ஏதோ சதி வேலை பண்ற மாதிரி தெரியுது. திருன்னு பேய் மாதிரி முழிக்கிறீங்க. என்ன விஷயம்? பா 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 பேவா? பா 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 பா. பேவா? என்ன இந்த வயசுல ரைம் சொல்லுதுங்க? ஏதோ புது கிரைம் பண்ண போதுன்னு நினைக்கிறேனே. ஆஹா, எங்கேயோ தப்பு வேலை நடக்கிற ஸ்மெல்லு வருது. பிடிக்கிறேன், என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏய், திரு முழிக்கிறாங்க. என்ன மேடம், ஏதாவது அணி திரட்டுறீங்களா? அணி திரட்டுறதுக்கு நான் என்ன கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட்டா? இல்ல, உங்கள மாதிரியே தான் மாமி அந்த குலோத்துங்களும் திரு முழிச்சிட்டு போனாங்க. ஏதாவது கூட்டு சதி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, அந்த 10 லட்சத்தை யார் எடுத்தாங்கன்னு ஏத்த கண்டுபிடிச்சாங்களா? எதுக்காக கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான். சும்மா தெரிஞ்சுக்குவா இல்ல உங்க அத்தையோட திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்குவா? ரெண்டுத்துக்கும் தான். உண்மையை சொன்னா எனக்கு என்ன பலன்? 1 லட்சம் ரூபாய். உண்மையை சொன்னா எனக்கு என்ன பலன்? ஏ எருமை, நான் தான் சொல்றேன்ல உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு. 1 லட்சமா? ஆமாடா. என் அத்தையோட திட்டம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அத முறியடிச்சு அந்த 10 லட்சத்தை நான் கைப்பற்றிடுவேன்.
நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணு வச்சுக்கோயேன் 1 லட்சம் ரூபாய் உனக்கு நான் தருவேன். ஆஹா, இது நல்ல வியாபாரமா இருக்கே. மேடம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் மேடம். வெரி குட்ரா. என் அத்தையோட திட்டம் என்ன? தெரியல மேடம். சரி, அந்த பணம் எங்க போச்சுன்னா என் அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதுவும் தெரியல மேடம். எதுவுமே தெரியலன்னா இதுக்கு உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும். மேடம் அவசரப்படாதீங்க. இதுக்கப்புறம் எது தெரிஞ்சாலும் டக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். எப்படி? அதுக்கு தான் மேடம். சரி, அதுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்றத நீ செய். சொல்லுங்க மேடம். பன்றி பாய், பன்றி பாய், பன்றி பாய். யாரு? யோ, நீயே கத்திக்கிட்டே வர? ஏன் கேட்க மாட்டீங்க? ஆளே கண்ணுல மாட்ட மாட்டேங்கிறீங்க. வீட்லயே இருக்கிறது இல்ல. உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு எனக்கு எவ்வளவு பதட்டமா இருந்தது தெரியுமா? உங்களை எப்படியாவது பாத்துறதுங்கிற முடிவோட நடு ரோட்ல பிடிச்சிட்டேன். என்ன எதுக்கே நீ பார்க்கணும்? என்ன இப்படி கேனத்தனமா கேள்வி கேட்கறீங்க? நீங்களும் வெட்டி நானும் வெட்டி முட்டை வச்ச கோழி மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு உங்களை வீட்டுல காணும்னா எனக்கு டென்ஷன் ஆகாதா? ஏன்? ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வீட்லயே தங்க மாட்டேங்கிறீங்க? அதுவா குலத்துங்க, என் பையன் ஊர்ல இல்ல. இந்த கொலம்பஸ் நாயி ஆபீஸ ஒழுங்காவே பாத்துக்க மாட்டேங்கிறான். ஆபீஸ் நிர்வாகத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனாலதான் உன்னால என்ன பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. தேங்க்யூ. ஆமா பன்றி பாய், அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்னது? இல்ல, நீங்க ஏதோ பெரிய கேஸ டீல் பண்றீங்களாமே. ஏயா, என்ன பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி பதர்ன. இப்ப என்னடானா நான் கேஸ் டீல் பண்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இது நானா தெரிஞ்சுக்கல, தானா வந்த செய்தி. சொல்லுங்க, நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மையா? ஆமா மிஸ்டர் குலோத்துங்கன், யூ ஆர் ரைட். நான் ஒரு பெரிய கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது அதுல ஜெயிக்கணும்னு அப்படியே லட்சிய வெறியோட இருக்கேன். அப்படியா? உங்க வெறியில நானும் பங்கெடுத்துக்கலாமா? இல்ல, உங்க லட்சியத்துல நானும் பங்கெடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஓ, நீ எதுக்கு பங்கெடுத்துக்கணும்? எல்லாம் ஒரு ஆர்வம் தான். ராமருக்கு அணில் உதவினா மாதிரி நான் உங்களுக்கு உதவுறேனே. நான் இலங்கைக்கு பிரிட்ஜ் கட்ட போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நீ எதுக்கே எனக்கு உதவணும்? மிஸ்ஸஸ் பன்றி பாய், ஓசி காபி குடிக்கவோ இல்ல ஓசி பேப்பர் படிக்க மட்டும் உங்க வீட்டை யூஸ் பண்றேன் நீங்க தப்பா நினைக்க கூடாது. உங்க இன்ப துன்பத்திலையும் நான் பங்கெடுத்துக்க ஆசைப்படுறேன். அதனால நீங்க டீல் பண்ற கேஸ்ல என்னையும் சேர்த்துங்களேன். நீ எதுக்கு தானா வந்து என்கிட்ட கமிட் ஆகுறேன்னு புரியலையே. வெக்கத்தை விட்டு உண்மையை சொல்லவா? சொல்லு. எந்த வேலையும் இல்ல, வெட்டியா சுத்தி சுத்தி போர் அடிக்குது. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநிலை பாதிக்கப்பட்டுவேணும்னு பயமா இருக்கு. நானா வந்து கமிட் ஆகிறேன். ப்ளீஸ் என்னையும் சேர்த்துங்களேன். நீங்க சம்பளம் எல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், நான் ஃப்ரீயாவே என் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோன்னு யோசிக்கிறேன். என் மருமக ஏதாவது பிளான் பண்ணி உன்னை அனுப்பி வச்சாளா? உங்க மருமகளா? யார் அது? யாரா? இல்ல, உங்க மருமகளை நான் பார்த்தே பல நாட்கள் ஆச்சேன்னு சொல்ல வந்தேன். அவ எப்படி என்ன வச்சு பிளான் பண்ண முடியும்? நீங்க தப்பா சந்தேகப்படுறீங்க. இல்லையா, இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. என் மருமக ஏதாவது உனக்கு ஆசை காட்டினா நீ அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டு அவ பக்கம் சாஞ்சிருவியே. அதான். பன்றி பாய், நீங்க மாமி மாதிரி என்னைய நினைச்சிட்டீங்க. காசுக்கு விலை போறவில்லை இந்த குலோத்தங்கள். நான் ஒரு லட்சியவாதி, சத்தியவாதி. நம்பி என்ன சேர்த்துங்க. சரியா, நான் உன்னை நம்பி தொலைக்கிறேன்யா. இது போதும், இது போதும். சொல்லுங்க, இப்போ உங்க கேஸுக்காக நான் என்ன பண்ணணும்? சொல்றையா, நீ அதை கவனமா கேளு. சொல்லுடி கீதா. ஏய் வனஜா, என்னடி ஃபோனே பண்ண மாட்டேங்கிற?
சனிக்கிழமைடி. சனிக்கிழமைனா யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன? சி இன்னைக்கு சனிக்கிழமை தண்டல்காரன் வருவான். போன வாரமே காசு கட்டல. இந்த வாரமும் காசு கட்டலனா அசிங்க அசிங்கமா திட்டுவான்டி.